குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது ஈரலின் தொழில்களை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது நான் கிரேட் 6லேருந்து கிரேட் 11 வரைக்கும் சயின்ஸ் மேத்ஸ் ரிலேட்டட் இதில் போட்டு கொண்டு வரேன். ஆகவே உங்களுக்கு தொடர்ச்சியாக இது வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், வித் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எக்ஸலன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், இப்போ நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள போகிறோம். ஈரல். ரைட், உங்களுக்கு ஈரல் தெரியுமே. ரைட், ஈரல்ட தொழில்கள் என்ன? முதலாவது என்னது, பித்தத்தை சுரக்கிறது. அப்ப ஈரல் பித்தத்தை சுரந்தால் அந்த பித்தம் என்ன செய்ய போகுது, என்ன சமிபாட்டின் போது கொழுப்பை என்ன செய்ய போகுது, குளம்பாக்கம் செய்ய போகுது. Right தானே? Right. இரண்டாவது தொழில் கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்யும். இரண்டாவது கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்யும். மூன்றாவது என்னது, புரதத்தை உற்பத்தி செய்யும். ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்ய போகுது, யூரியாவை உற்பத்தி செய்யறது. அதாவது அமோனியாவை என்ன செய்ய போகுது, யூரியாவை மாற்றி யூரியாவை உற்பத்தி செய்யறது இந்த ஈரலாக காணப்படும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் குளுக்கோஸ். அப்ப எங்கட குருதியில குளுக்கோஸ் அளவு கூடினால் அது என்ன செய்ய போகுது, அதாவது என்னது, கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு ஈரல்ல ஸ்டோர் பண்றதுக்கு, அதாவது சேமிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அப்ப ஈரல் வந்து என்ன செய்யுது, குளுக்கோஸை என்ன செய்ய போகுது, கிளைக்கோஜனாக மாற்றப்பட்ட கிளைக்கோஜனை சேமிக்கிறதுக்கு, அதாவது இதுலதான் சேமிக்கப்படுகிறது. ஓகே தானே பிள்ளைகளே? ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் இரண்டு தொழில்கள். இது வந்து கூடுதலாக கிரேட் லெவல் ஓஎல் எக்ஸாமுக்கு பார்ட் ஒன்னுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது என்றபடியினால நான் என்னது தனியா இரண்டு தொழில்களை மட்டும் இதுல தொகுத்து போட்டிருக்கிறேன். ரைட், இவ்வாறாக சில சில இதுகள் என்னது ஓஎல் எம்சிக்யூக்கு ஏற்ற மாதிரி சில போட்டுக்கொண்டு வர நீங்க வேணும்னு சொன்னால் இந்த சேனல்ல போயிட்டு பார்த்து கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ.